ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு உங்களின் அர்ச்சியோஸ்வா சேனல். இன்றைக்கி நம்ம பியூட்டி டிப்ஸில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம ஃபேஸில் முக்கியமான ஒரு விஷயம்னே சொல்லலாம். ஸோ நம்ம ஃபேஸில் மேக்கப் போடையில் ஏதாச்சும் ஒன்று குறையும்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ அது நல்லா மேக்கப் போடுறவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ மோஸ்ட்லி நம்ம பெண்கள்னு எடுத்துக்கிட்டாலே எங்கேயாவது வெளியில் போனோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப பிடிச்சது மேக்கப் தான். மேக்கப் இல்லாமல் எங்கேயுமே நம்ம போக மாட்டோம். அது ஒரு விஷயம். அதில் நம்ம எல்லாமே போடுவோம். இப்போ நம்ம ஃபேஸில் என்னென்னலாம் போடணுமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம போட்டுருவோம். அதில் ஒன்று மட்டும் நமக்கு அட்ராக்ஷனாக எடுத்து கொடுக்கும். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நிறையா நம்ம சேனலில் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்குறேன். ஸோ காமெடி வீடியோ வருது, அதுக்கப்புறம் நிறையா குக்கிங் வீடியோ, விலாக்ஸ், டிப்ஸு, இது மாதிரி நிறையா வீடியோ போட்டிருக்கிறேன். ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன். இப்போ பியூட்டி டிப்ஸு தேவைப்படுது அப்படின்னா நம்மளோட சேனலில் போயிட்டு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் என்னென்னலாம் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ முக்கியமான ஒரு விஷயம். இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அல்லது ஒரு திருவிழாவுக்கு போகிறோம், எங்கேயோ போகிறோம், எங்கேயோ போகிறோம் அப்படின்னா நமக்கு தேவைப்படுறது மேக்கப்பு. அதில் நம்ம என்ன ஹைலைட்டாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம லிப்ஸ்டிக் தான் போடுவோம். ஸோ எல்லாமே ஓவரால் எல்லாமே பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் லிப்ஸ்டிக் போடுவோம் பார்த்தீங்களா. ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபேன் சவுண்டு கொஞ்சம் இருக்கும், அதனால் நான் கொஞ்சம் அதே மாதிரி பேசுகிறேன். ஸோ நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ என்ன அப்படின்னா நான் லிப்ஸ்டிக் பேலட் தான் வச்சுருக்கேன். லிப்ஸ்டிக்கில் மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டி போடுவோம் பார்த்தீங்களா, ஐஷேடோ, நாட்டி ஐஷேடோவும் லிப்ஸ்டிக் பேலட்டு, நாட்டி ஐஷேடோ பேலட்டு ரெண்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு லிப்ஸ்டிக் என்ன நமக்கு எப்படியெல்லாம் நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ நான் வச்சுருக்க லிப்ஸ்டிக் பேலட் இது தான், பார்த்துக்கோங்க. இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பாருங்கள் எவ்வளோ கலர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. இது லைட் பிங்க்கு, இது கொஞ்சம் ஓரளவு லைட் பிங்க்கு, இது நல்ல பிங்க்கு, இதை விட கொஞ்சம் நல்ல பிங்க்கு, இதெல்லாம் விட நல்ல பிங்க்கு. இப்படியே கலர் வேரியேஷன் வந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ லைட் பிங்க்கு, அதுக்கப்புறம் நல்ல பிங்க்கு, அதுக்கப்புறம் ரெட்டாக மாறிடுது, ரெட்டு, அதுக்கப்புறம் ரெட்டு ப்ரௌனாக மாறிடுது, லாஸ்ட்டில் பிளாக் ப்ரௌனாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வேரியன்ஸில் தான் நான் லிப்ஸ்டிக் பேலட் வச்சுருக்கேன். இப்போ நம்மளோட ஃபேஸ் எடுத்துக்கணும். இப்போ நம்மளோட ஃபேஸில் நம்ம இப்போ பிளாக்காக இருக்காங்க அப்படின்னா அவங்க லிப்புக்கு எப்படி லிப்ஸ்டிக் போடணும் அப்படின்னா பிங்க் கலர் கொடுக்கக்கூடாது. இப்போ பிளாக்காக இருக்காங்க, அவங்க ஃபேஸ் ஓரளவு பிளாக்காக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ரெட் கலர் லிப்ஸ்டிக் தான் கொடுக்கணும். ஓகே, பிளாக்காக உள்ளவங்களுக்கு இந்த இருக்குது பார்த்தீங்களா ரெட் கலரு, இந்த ரெட் கலர் லிப்ஸ்டிக் தான் அவங்களுக்கு கொடுக்கணும். இந்த ரெட் கலரில் கொஞ்சமும் இந்த பிங்க் கலரில் கொஞ்சமும் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரெஷ் இருக்குது பார்த்தீங்களா, ப்ரெஷ்ஷை வச்சு ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம லிப்பில் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நல்ல கலராக இருக்கீங்க பார்த்தீங்களா. கலராக இருக்கிறவங்க எப்படி வாங்குறது லிப்ஸ்டிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் எடுத்துக்கோங்க. நல்லா கலராக உள்ளவங்க பிங்க் கலர் எடுத்துக்கோங்க. ஒரு சில பேர் என்ன செய்வாங்கன்னா நம்ம இதெல்லாம் பார்க்குறதில்ல, நம்ம எப்போதும் போல் ஏதோ ஒன்று போடுவோம் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. அது அவங்களுக்கு நல்லாயிருக்கும். இருந்தாலும் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இன்னுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா அதாவது கலராக உள்ளவங்க இதை எடுத்துக்கணும், பிங்க் கலர் எடுத்துக்கணும். பிளாக்காக உள்ளவங்க இந்த கலர் எடுத்துக்கணும். பிங்க் கலர்லேயே நான் சொன்ன மாதிரி பிங்க்கு, இந்த பிங்க்கு நல்லா கொஞ்சம் லைட் பிங்க்கு, டார்க் பிங்க்கு எடுத்துக்கலாம். இந்த 4, 5, 5 இருக்கா, அந்த 5 கலர்ஸில் நீங்கள் எந்த கலர் வேணாலும் உங்கள் ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேவா, இதுதான் லிப்ஸ்டிக்கோட ஒரு டிஃப்ரெண்ட். இந்த மாதிரி நீங்கள் போடையில் உங்களுக்கு ஃபேஸ் ரொம்பவே அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் எடுத்து கொஞ்சம் நான் உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்குறேன். நான் கலந்து கையிலே நான் போட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த பேலட்டுமே ப்ரைஸ் கூட தான், நான் காஸ்ட்லியானது தான் வச்சுருக்கேன் எல்லாமே. இந்த பேலட் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு ரெண்டையும் சேர்த்து நான் போட்டு பார்க்குறேன், போட்டு காட்டுறதுக்கு பாருங்கள் எப்படி. இப்போ நான் பிளாக்காக உள்ளவங்களுக்கு கொடுக்குறேன்.
ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்டெல்லாம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஆன்சர் பண்ணுவேன். இன்னும் கொஞ்சம் ரெட்டில் கொஞ்சம் இந்த இங்கே பண்ணுறேன் சரிங்களா. இதில் கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிட்டு தெரியுதா, இது ரெண்டும் சேர்த்தா நமக்கு ஒரு கலர் கிடைக்கும். அப்படி சேர்த்து லிப்பில் அப்ளை பண்ணல நமக்கு கொஞ்சம் நல்லா தெரியும். ஃபங்க்ஷன் அதில் டான்ஸ் பண்ணுறீங்க, பாப்பாங்களுக்குலாம் டான்ஸு ப்ரோக்ராம் வைக்கிறாங்க ஸ்கூலில் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணி விடலாம். இப்போ இந்த மாதிரி நீங்கள் எடுத்து தெரியுது பாருங்கள், பேக் கேமரா பாருங்க எடுத்து தெரியுதுங்களா. அதே மாதிரி இது வந்து வாட்டர் ப்ரூஃபு. உங்களுக்கு வந்துட்டு லிப்ஸ்டிக் வந்து அழியவே அழியாது, நம்மளாம் ரிமூவ் பண்ணால் மட்டும்தான். வாட்டர் ப்ரூஃபு இது வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பேலட் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். பிங்க் எடுத்து அதுக்கப்புறம் ரெட்டு எடுத்தோம், அதனால் இது வந்து ஒயிட்டாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு போடுறது தான் இது. இப்போ வந்து பிளாக்காக உள்ளவங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து நம்ம பிளாக்காக உள்ளவங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 கலர்ஸ் எடுத்து இப்போ நீங்கள் இதே ப்ரெஷ்ஷில் வந்துட்டு தண்ணியை வாஷ் பண்ணிடணும். தண்ணியை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு துணி எடுத்துகிட்டு, காட்டன் துணி எடுத்து அதில் துடைச்சிடணும். ப்ரெஷ்ஷை நல்லா துடைச்சிங்கன்னா கலர் வேரியன்ஸ் தெரியக்கூடாது. அதனால் வந்துட்டு ப்ரெஷ்ஷை நல்லா அதில் வந்து துடைச்சிடணும். துடைச்சிட்டு இப்போ வந்து ரெட் கலர், நான் ரெட் கலர் எடுக்கிறேன் பாருங்கள். நல்லா திக் ரெட் கலர் எடுக்கணும். கொஞ்சமாக திக் ரெட் கலர் எடுத்துகிட்டு இங்கே நான் அப்ளை பண்ணுறேன். வச்சுக்கிட்டிங்களா, இங்கே லிப்லேயே போடலாம். லிப்லேயே ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் பின்னாடி பேக்கில் வந்துட்டு பின்னாடி ஃபஸ்ட்டு இதை ஃப்ரண்ட்டில் போட்டு அதுக்கடுத்து அது மேலேயே கூட நீங்கள் பிங்க் கலர் கொடுக்கலாம். பிங்க் கலர் கொடுத்து நல்லா அது வந்துட்டு ஷேடோ பண்ணிடணும். இப்போ நான் அதில் சும்மா உங்களுக்கு டெமோக்காக போட்டு காட்டுறேன். இப்போ நம்ம வந்து ரெட் கலர் எடுத்தோம், அதுக்கப்புறம் வந்து அதே பிங்க்கு லைட் பிங்க்கு இந்த இருக்கிறவங்க லைட் பிங்க் கலர் நல்லா எடுத்துக்கணும். லைட் பிங்க் கலர் எடுத்துகிட்டு அதுலேயே நம்ம வச்சுக்கலாம். தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் கலர் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது ஒரு கலராக தெரியுதுங்களா. இது வந்து ரெட் கலராக இருக்குது, இது வந்து பிங்க் கலராக இருந்துச்சு, இது வந்து ரெட் கலராக இருக்குது. இன்னும் உங்களுக்கு ரெட்டு வேணும், இதெல்லாம் வந்துட்டு எனக்கு வேண்டாம், இன்னும் ரெட்டு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப பிளாக்காக இருக்காங்க, அவங்களுக்கு நல்லா தெரியணும் அப்படின்னா இந்த கலர் எடுத்துக்கோங்க. இந்த கலரு எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட் கலர் காப்பி கலர் எடுத்து 2 அப்ளை பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு ஒரு கலராக வந்துடும். இது பாருங்கள் நல்லா ரெட் கலராக இருக்குது தெரியுதா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து லிப்ஸ்டிக்கு நம்மளோட ஃபேஸில் அப்ளை பண்ணணும். இதெல்லாம் வந்துட்டு நான் கோச்சிங் போன கிளாஸில் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. இப்போ நம்ம ஒரு கலராக வந்துட்டு பார்ப்போம். நீங்கள் ப்ரெஷ்ஷை நீங்கள் வாஷ் பண்ணிடணும். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு கலரோட டிஃப்ரெண்ட்டு தெரியும். இப்போ நான் போட்டுட்டு வந்துடுறேன். இதா கையில் போடவும் தெரியுது பாருங்கள், பேலட்டில் சரியாக தெரியல. இப்போ பேலட்டில் தெரியுதா, இப்போ உங்களுக்கு பேலட்டில் தெரியும்னு நினைக்கிறேன். லைட் பிங்க்கு நல்ல பிங்க்கு, இது டார்க் பிங்க்கு, அதை விட டார்க் பிங்க்கு, இது ரெட்டு, லைட் ரெட்டு, ரொம்ப டார்க் ரெட்டு, பிளாக் ரெட்டு. சாரீ வேர் பண்ணுறீங்க அப்படின்னா சாரீக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் லிப்ஸ்டிக் போட்டுக்கலாம். ஸோ வந்து நிறையா வந்துட்டு லிப்ஸ்டிக் வந்துட்டு நீங்கள் பார்த்து நல்லா போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபேஸ் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம ஃபேஸ்லேயே வந்துட்டு முக்கியமானதுன்னா அது லிப்ஸ்டிக் மட்டும்தான்.
இப்போ நார்மலாகவே நம்ம லிப்ஸ்டிக் போட்டு போனாலே நமக்கு வந்து நம்ம ஃபேஸ் நல்லா தூக்கி கொடுக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். அடுத்து வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாட்டி தான் பார்க்க போகிறேன். அது வந்து ஐஷேடோ. நம்ம அந்த ஐஷேடோ பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது நான் எடுத்துக்கிறது வந்து நாட்டியோட ஐஷேடோ பேலட் பார்த்துன்னு சொல்லிட்டு இதோட பெனிஃபிட்ஸ்லாம் நம்ம இப்போ பார்க்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து தனி ப்ரெஷ் இருக்குது. ஒன்றுக்கும் நம்ம தனி ப்ரெஷ்ஷை பற்றி உள்ள டீட்டெயில்ஸ்லாம் வந்துட்டு நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் கொடுத்துக்கிறேன். போய் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும் ப்ரெஷ் வந்து எந்தெந்த இதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரெஷ்ஷை பற்றி நான் வீடியோ போட்டுக்கிறேன் ஆல்ரெடி. நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்ம நாட்டியோட இதை பார்ப்போம். ஐஷேடோ. இப்போ வந்து நம்ம ஐஷேடோ தான் பார்க்க போகிறோம். இப்போ நார்மலாக நம்ம மேக்கப் போடுறோம் அப்படின்னா ஐஷேடோ வந்து மேக்ஸிமம் யாரும் போட மாட்டாங்க. நார்மலாக மேக்கப் போடுறவங்க ஐஷேடோ யூஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னா போடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அலங்காரம் பண்ண போகிறோம் பார்த்தீங்களா, ஸோ காது குத்து ஃபங்க்ஷன், வளைகாப்பு, இந்த மாதிரி வந்துட்டு மேரேஜு, இந்த மாதிரி இதெல்லாம் போகிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு மட்டும் வந்து நம்ம நிச்சயதார்த்தம் இதுக்கெல்லாம் நம்ம போகையில் பேலட் யூஸ் பண்ணுவாங்க. பியூட்டிஷன்லாம் மேக்ஸிமம் வந்து பியூட்டிஷன் பேலட் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம பேலட் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதே போல் தான் லிப்ஸ்டிக் மாதிரி தான் இதுவும். நம்ம சாரிக்கு ஏற்ற மாதிரி கலர்ஸ் போட்டுக்கலாம். நான் வந்துட்டு கலர்ஸாக எடுக்கல பேலட், இந்த மாதிரி தான் எடுத்தேன். இதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மேலே ஐஷேடோனா இங்கே போடணும், இந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணுறோம். அதே போல் தான் சேம் மெத்தட் தான். இப்போ நம்ம சாரிக்கு ஏற்ற மாதிரி ப்ரௌன் கலர் சாரீ அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி இதில் கொஞ்சம் நம்ம நல்லா வந்துட்டு அதை வந்து இது பண்ணி விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்லா தெரியும். மேலே இந்த கண்ணு மேலே பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் எது வேணாலும் எடுத்து உங்களோட சாய்ஸ் தான். நம்ம வேர் பண்ணுறதுக்கு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக எடுத்து போடணும். கோல்டன் கலர் கொடுத்துருக்காங்க, கோல்டன் சாரீனா கோல்டன் கலர் போடலாம், ரெட்டுனா ரெட்டு போடலாம், அதுக்கப்புறம் ப்ரௌன் கலர் சாரீனா ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம பிடிச்சதை நம்ம வந்து எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். இது வந்து ரொம்ப பெருசாக சொல்லணும்னு நமக்கு தேவையில்லை. இது வந்து அவ்வளோவா யாரும் போடவும் மாட்டாங்க. அதனால் வந்துட்டு வெளியில் போகிறவங்க மேக்கப் ஆர்டர், இப்போ எங்களை மாதிரி ஆர்டருக்கு போகிறவங்க வேணால் இது யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் டான்ஸ் ஆடுறாங்க குழந்தைங்க, அவங்களுக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம், மேக்கப் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், அவ்வளோதான் இன்றைக்கி பார்த்த வீடியோ. ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். நிறைய வந்துட்டு மேக்கப் பற்றி டிப்ஸ் எல்லாம் சொல்லுவேன், நீங்கள் எனக்கு தெரிஞ்சுக்கலாம். நம்ம வீடியோவுக்கு தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், தெரியணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் கோச்சிங் போன இடத்துல எனக்கு சொல்லிக் கொடுத்த டிப்ஸை பற்றி தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுவேன். அதனால் வந்துட்டு நம்ம வீடியோவை பார்த்து ஏதாவது குறைகள் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.